ஒரு லோன் கிளாஸ் கொண்டு வச்சு ஒரு போதுங்க சரி போதும். நம்ம இன்னைக்கு எல்லா டாஸ்க்கும் அப்பயே முடிச்சுட்டேன் நான். சரிங்களா, நீங்களும் இந்த டாஸ்க் முடிச்சிட்டிங்களா கமெண்ட் சொல்லுங்கள். எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் அதான் முடிக்கலாம்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இப்போ லாங் போகலாம். நம்ம வந்து ஒன்டா பிளேயர் ஆனாலும் பழகிட்டு இருக்கீங்க. ஒன்டா படிக்காக தான் பழகிட்டு இருக்கேன். டூயலாக போட்டேன், சிங்கிள் தானே போட்டேன். டூயல்லாம் டீம்மேட் யாரும் வரலையா? ஐயோ டீம்மேட் வரல. உண்மைக்குவா தெரிஞ்சு வேறு எதாவது எடுத்துருப்பேன். லவர் வந்தீங்கன்னா அவ்வளோ தூரம் இருக்குல்ல. என்ன ப்ரோ அந்த நேரத்துக்கு வரங்கிட்டே இருந்துருப்பாரு. கட்டி வீட்டில் ஓடினாங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஓகேங்க, நம்ம வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் பார்க்குறீங்களோ பக்கம் ஒரு லைக் மட்டும் போடுங்க. ஒரு லைக் உங்களே நியூ பாதிக்காது. ஆனால் எனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. ஒரு லைக்னால எனக்கு எவ்வளோ பலம் தெரியுமா? நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் வச்சுருக்கோன்னா இன்னொன்று நான் வந்து இன்னொரு பெரிய சேனல் வச்சுருக்கேன். யார் யாருக்கெல்லாம் தெரியுமா எனக்கு என்னன்னு தெரியல. என் பெரிய சேனல் நான் ஆட்டம் ஆடுவேன். ஆனால் அதில் ஒன்லி இந்த கண்டென்ட்டு தாங்க, ஃபன் கண்டென்ட்டு. அதனால் எல்லாம் மஷ்ரூம் வாங்க தாமரை பரணி பாருங்க. என்ன அப்புறம் இப்படியாங்க இந்த ஓடுது கன் வெளியில் போட்டு போடு ஐடி காட்டுறேன். பார்த்தீங்களா, இப்போ நம்ம தான் கன் எடுக்கிறதா இருக்கும். ஒரு நம்பர் அமைதியாக இருக்க முடியாமல் கேட்பீங்க. எடுப்போங்க என்னங்க, ஒரு லாங் ரேஞ்சு கன் அடிச்சு நான் மோஸ்ட்டாக என் கேம் பிளேயில் லாங் ரேஞ்சு இல்லை டெசர்ட்டில் எடுத்து அடிப்பேன். இனிமேட்டு பழகலான் இருக்கேன். ஒன்னுடைய பாட்டு அடியில் கற்றுக்கூட போடு லாங் ரேஞ்சு கண்ணு வேறு. நம்ம சாப்பிட்ற இந்த மாதிரி அசால்ட்டாக இருக்கேன். பார்த்தீங்களா ஹெல்த் எவ்வளோ குறையுதுங்க. என்னடா குளூவெல்லாம் காலியாகும் ரெண்டுமே போட்டுங்கடா. ஆக்சுவலாக அவர் வந்து எய்ம் வச்சு அடித்தாருங்க. ஆனால் பாட்டுன்னு கற்றக்கூடாது பாருங்கள். ஆக்சுவலாக நான் வந்து ப்ளூ வால் இருக்கான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ப்ளூ அடிச்சு போட்டார். சரிங்க, இனிமேல் ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம ப்ரோக்கு வந்து கேம் பிளேன்னு என்னன்னு காட்டிடலாம். என்னங்க ஒரு அவர் பாட்டு எய்ம் வச்சு அடிச்சு தெரியாது பாட்டு மாதிரி. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வா 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 வாடி வாடி ரசாத்தி. இது போட வேணாம், அப்படியே கேன்சல். ஏறுவான் அங்கிட்டு தான் இருக்காரு ப்ரோ. அப்போ ப்ரோ எப்படி பார்த்தீங்கன்னா அவர் அடித்தானே வந்துடும். நம்மளுக்கு அப்படி அடித்து முறைச்ச பிறகு ஸ்கில்லே வருது. இதை வச்சு நான் என்ன பண்ணேன்னா ஓரியனுக்கு பதிலாக நான் இன்னொரு கேரக்டர் வச்சுருக்கேன். ஈபி ஏறும். ஆக்சுவலாக ஈபியாக ஏறுதுங்க எனக்கு. ஆக்சுவலாக ஈபி ஏறுது.
விட்டு கொடுக்கலாம்னு ஒரு மேட்ச்சு ஆல்வா சாவா போட்டி நம்மலாம் யார் நீங்களாம் லைக் போட்டிங்கன்னா அப்போ நான் ஜெயிச்சிருவேன். ஐயோ அழுத்தி பிடிப்பான் இது. நம்ம பேர் அழுத்தி பிடிக்க வந்து கொண்டு வரல. ஓடு எங்கேயஸ்ட் வச்சுக்கலாம். நான் ஒரு ஏடபிள்யூஎம் பிளேயர் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். எனக்கு வராது ஏடபிள்யூஎம். எனக்கு பிடிக்காத கண்ணு ஏடபிள்யூஎம். ஆனால் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. 6 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ பார்ப்பீங்கன்னா தெரில. ஒரு 3 கார்டு 10 செப்ஷன் ஒன்று சொன்னார் ராதா. ஓகே ராதாவோட ஐடி வந்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயருங்க. பட் என்ன ஒன்று பாட்டு மாதிரி ஆடுவார் அஜிகோ. இவர் வந்து ஒரு பெஸ்ட் பிளேயருங்க. நம்ம ப்ரொஃபைலில் ஸ்பெக்டேட் பண்ணிருக்கோம். அஜிகோ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருப்பார். அவர் ஓபி வந்து பார்த்தீங்கன்னா சோலாவாக வந்து அடிக்க மாட்டார், டியோ வந்து அடிக்க மாட்டார், ஸ்குவாடாக போய் கிளப்பார். ஏமா ஸ்குவாடாக தான் அடிப்பார். ரோல் வந்து ரைஃபிளர், சப்போர்ட்டு, ரஷ்ஷர். அம்மா அவர் ஒரு சரியான ரஷ்ஷர். அவர்கிட்ட 2 அமௌண்ட் இருக்குங்க, கிஃப்ட் பண்ணுவோங்க. ஆமாம் அவருக்கு வந்து இந்த அமௌண்ட் கிஃப்ட் பண்ணலாம் நம்ம. ஓ காசுலாம் கொடுக்கணுமா? டைமண்ட்லாம் கொடுக்கணுமா? நான் கூட ஓசியில் கிஃப்ட் பண்ணலாம்னு நினச்சேன். அதெல்லாம் ஆசை தான். இப்போ வாங்க சொன்னபடி ஒரு கிளாஸ் ஸ்குவாட் போவோம்.